அணு கனிம சுரங்க திட்டத்திற்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த திட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியில் வருது. ஸோ அந்த பகுதியில் கடலோர பகுதியில் இந்த தாது மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்படி அதை அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஸோ இவை எல்லாமே அணுக்கதிரை வெளியேற்ற தன்மையாக இருக்கக்கூடிய கனிமங்கள். ஸோ மோனோசைட், ஜிக்ரோனியம், இந்த மாதிரி நிறைய கனிமங்கள் அதில் இருக்கு. இவை இயற்கையாக இருக்கக்கூடியதான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு மண்ணுக்கு பூமி கீழே இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. இப்போ இதை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கான அனுமதி தான் இப்போ கோரியிருக்காங்க. அப்படி வெட்டி எடுக்கும் போது அதுல பயங்கரமான ரேடியேஷன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ரேடியேஷன் மக்களை அதிகமாக இப்போ பூமி கீழே இருக்கும் போது அதனோட ரேடியேஷன் பாதிப்பு கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வெட்டி எடுக்கிறீங்க, அதில் இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படின்னா அந்த மோனோசைட் ஃபார்மேஷன்ல அது இருக்கும். அது நீங்க வெட்டி எடுக்கும் போது அதுல பயங்கரமான ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில தான் இந்த திட்டத்தை நம்ம எதிர்க்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது அரசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணல அப்படிங்கறத உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குதா? ஆமா, அதாவது என்னன்னா இப்போ கடந்த 2021ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் கீழே இந்த இடத்த ரிசர்வ்டு பகுதியா அறிவிக்கிறாங்க. அதாவது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் கீழாக ஒரு பகுதியை கனிமம் இருக்கக்கூடிய பகுதியாக கண்டறிந்த பகுதியாக அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சுற்றுச்சூழல் அனுமதிக்கான ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் முழுசா செய்யாம ஒரு சின்னதா ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. அதில் இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாக ரேடியேஷன் பாதிப்பு என்ன ஆகி இருக்கும் என்பதற்கான எந்த விதமான ஆய்வுமே பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா இந்த இதெல்லாம் ரேடியேஷன் இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த பகுதியில ரேடியேஷனே இருக்காதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு இல்லாஜிக்கலான ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா தொடர்ச்சியாக பல வருடங்கள் அவங்க அந்த பகுதியில் கூட கனிமங்களை வெட்டி எடுக்க போறாங்க. அப்படி தொடர்ச்சியாக வெட்டி எடுக்கின்ற போது தொடர்ச்சியாக அந்த வெட்டி எடுக்கிற ப்ராசஸ்ல உங்களுக்கு ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி எந்த ஆய்வுமே பண்ணாம ஒட்டுமொத்தமாக நாங்க எல்லா கனிமங்களையும் வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த பகுதியில ரேடியேஷனே இருக்காதுன்னு ஒரு லாஜிக் சொல்றாங்க. ஸோ ரொம்ப இல்லாஜிக்கலான, ரொம்ப அன்சைன்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க அவங்க. ஸோ அதனாலதான் அந்த திட்டத்தை அப்பவுமே நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம், மக்களும் அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதன் காரணமாக அந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடப்புல போடப்பட்டது. இப்போ என்னன்னா அதுக்கு புத்துயிர் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட உள்ள அந்த பகுதியை ரிசர்வ் பகுதியா அறிவிக்கக்கூடிய அந்த அரசாணை அப்படிங்கிறது, அந்த அனுமதி என்பது ஒரு 5 வருடத்துக்கு மட்டும் தான் மாநில அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ அரசாங்கம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது மூலமாக இந்த திட்டத்துக்கு புத்துயிர் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ கடந்த ஆட்சியிலேயே அதை எப்படி கையாண்டாங்க, இந்த ஆட்சியில அதை எப்படி கையாளுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடந்த ஆட்சியில மக்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செஞ்சாங்க. ஸோ இதுக்கு ஃபர்தரா நாங்கள் ப்ரொசீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதை நிறுத்தி வச்சாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால நாங்கள் சொல்றேன், அவங்க கொடுத்த அந்த 5 இயர்ஸ் பீரியடுமே அந்த எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஷட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா இதுக்கு புத்துயிர் கொடுக்கின்ற வகையில தான் இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதனாலதான் நாங்கள் திருப்பி சொல்றோம், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அரசாணை அப்படிங்கிறது அவங்களுக்கு முடிவடைந்து காலாவதியாகி போன அந்த ஒரு அனுமதி ஆணையை மீண்டும் புத்துயிர் கொடுத்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்குள்ள அவங்க அடுத்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அவங்க வாங்கலாம். இப்போ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அடுத்து இன்னொரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய திட்டத்துக்கு எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை, மக்களும் கருத்து கேட்பு தேவையில்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கனிமங்களை வெட்டி எடுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில இது டிஃபென்ஸ் சார்ந்து வரும்னு தெரியல. ஆனா அரசாங்கம் இதை அப்படி இது பண்ணிட்டாங்க, ஒன்றிய அரசாங்கம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மக்களும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லை, கருத்து கேட்பு நடத்த வேண்டிய தேவையில்லை, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை. அது இல்லாம ரொம்ப இலகுவாக அவங்க இதுக்கான அனுமதி வாங்கி தொடர்ச்சியாக இந்த பகுதியில கனிமங்கள் வெட்டி எடுப்பதற்கான ஆபத்து இருக்கு. ஸோ அதை தான் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அனுமதிக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் இந்த திட்டம் வேணாங்கிறதா இல்ல பாதுகாப்பா செயல்படுத்தணுங்கிறதா? இந்த திட்டம் வேண்டாம், இது பாதுகாப்பா நீங்க செயல்படுத்த முடியாது. பாதுகாப்பா ரேடியேஷன் எப்படி நீங்க கையாளுவீங்க? ரேடியேஷன் என்னன்னா அணுக்கதிரைக்க தன்மை அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஊடுருவி வரும். அது நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பெரிய கான்கிரீட் மதில் அமைச்ச வச்சிருந்தாலும் அதுக்குள்ளேயும் அது ஊடுருவி வரும். ஸோ அது ஒரு ஹைலி இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். அதனால உங்களால அணு கதிர் இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய கனிமங்களை பாதுகாப்பாக வெட்டி எடுப்பது என்பது இந்தியாவில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எனவே அதனால ஏற்கனவே இப்ப அந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் அணு உலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க அணுக்கழிவு மையம் இருக்குது. அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பாதிப்பே அதிகமா இருக்கு. மலைவாழ்குறிச்சி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய ரேடியேஷன் பாதிப்பு அதிகமா இருக்கு.
ஸோ ஆல்ரெடி அந்த மக்கள் வந்துட்டு ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ல இருக்காங்க. அதனாலதான் அந்த பகுதியில் அதிகமான கேன்சர்ஸ் இருக்கு. ப்ரோன் நேரோ கேன்சர் அதிகமா இருக்கு. பாலியாண்டி டிசீஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த திட்டத்தை அனுமதிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான விளைவுகள் வரும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு இதை வந்து பாதுகாப்பாக செயல்படுத்துவதில் அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இதை வந்து பாதுகாப்பாக செயல்படுத்துவதற்கான எந்த விதமான பாசிபிலிட்டிஸ், இது வந்து சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், அறிவியல் ரீதியாக பாதுகாப்பான அணு கதிரியக்க சுரங்கம் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க். ஸோ அதனால அது வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதுகுடா பகுதியில் வந்துட்டு உரேனியம்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இதை வந்து பாதுகாப்பாக வெட்டியெடுப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ இதே போன்ற திட்டம் இந்தியாவில் பிற பகுதிகளிலேயோ அல்லது உலகத்தில் பிற பகுதிகளிலேயோ அது செயல்படுத்தப்படுதா? ஆந்திரா, ஒடிசா போன்ற பகுதியில் வந்து இந்த மாதிரி ஜாதுகுடா பகுதியில் வந்துட்டு உரேனியம் போன்ற அணு கதிரியக்க கனிமங்களை வெட்டி எடுக்கிறாங்க. நான் அதான் எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த பகுதியில் இதன் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு ரொம்ப கொடுமையானதா இருக்கு. அது குறித்தான நிறைய டாக்குமெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கு, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி அணு கனிமங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாக மக்கள் ஏராளமான பாதிப்புள்ளாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அதை நாம் இங்க பின்பற்றோம் அப்படின்னா நமக்கு அந்த பாதிப்பு வரும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க ரொம்ப கொடூரமான பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த விஷயத்த மத்திய மாநில அரசுகள் வந்து கவனத்தில் கொள்ளாம தான் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்றீங்களா நீங்க? ஆமா, அது என்னன்னா ஒரு கண்மூடித்தனமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. எல்லா மினரல்ஸையுமே வந்து வெறும் கமாடிட்டியா வந்து பார்க்கணும் அப்படின்னு சந்தை பொருளாதாரத்தை மட்டுமே மையமா வச்சிருக்கு சிந்திக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப அதை மட்டுமே மையமா வச்சுட்டு எல்லா இயற்கை அமைப்புகளும் எல்லா இயற்கை வளங்களும் என்பதும் அது எல்லாமே நம்மளுடைய கமாடிட்டிக்கானது, அது ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கானது, அது உற்பத்திக்கானது அப்படின்னு அந்த பார்வை இருக்குங்களா, அதை மட்டுமே பார்க்குறாங்க. அப்போ அதில் அது சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல், சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு, எதிர்கால சங்கதிகள், பூமியினுடைய பாதுகாப்பு அப்படின்னு இந்த அம்சங்கள் இல்லை. இது எல்லாமே வந்து என்னன்னா பொருளாதார சிந்தனை மையமாக வச்சிருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அதுதான் இருக்கு. அப்போ இந்தியாவினுடைய பொது கொள்கை என்னவா இருக்குன்னா சந்தை பொருளாதாரம் தான் உலகமயமாக்கலுக்கு பின்னாடி இல்லையா. ஸோ உலகமயமாக்கல் பொருளாதாரத்தை தான் வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு அது ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி அவங்க வந்து இப்போ நடைமுறைப்படுத்தாங்க. மாநில அரசாங்கத்துக்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய தவேக அரசு தங்களுடைய பொருளாதார கொள்கை என்பதை இன்னும் அவங்க தெளிவுபடுத்தல. ஆனா ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஓரளவுக்கு அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் தான் நம்ம இது வந்து பாக்குறோம். அப்ப இவங்களும் அதை தான் பின்பற்ற போறாங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஆபத்துல தான் போய் முடியும். இது தொடர்பா நீங்க மத்திய மாநில அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தற்போது இதுக்கான சார்ந்தக்கூடிய அறிக்கைகள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம், மக்களிடம் வந்து சொல்லியிருக்கோம் வந்துட்டு. ஸோ மக்கள் இதுல வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அவங்க என்ன மாதிரி இது சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்களை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்துட்டு நாங்கள் துணை நிற்போம். அதே வேளையில் அரசு அதிகாரியிடம் சரி வந்துட்டு அரசு அமைப்புகளிடம் சரி வந்துட்டு அமைச்சரிடம் இருந்து வாய்ப்பு இருந்தால் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம்.